வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 70ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 5ஆம் அமர்வு. சென்ற வகுப்பிலே யந்திரம், மந்திரம், தந்திரம் என்ற 3 வகைகளிலே பக்தர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நம்முடைய ஞானிகளும் மகான்களும் வழிபாட்டு முறைகளை அமைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை பார்த்தோம். அதனை தொடர்ந்து இப்போது கோவில்களை 3 வகையாக பிரிக்கலாம். 18 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள்: திருப்பதி, வைத்தீஸ்வரன் கோவில், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், அழகர்மலை, திருவனந்தபுரம், திருவாரூர், திருவரங்கம், கரூர், எட்டுக்குடி, காசி, சங்கரன் கோவில், பழனி, திருப்பரங்குன்றம், பொய்யூர், மாயவரம், மதுரை. இந்த 18 ஸ்தலங்கள் சித்தர் பெருமக்கள் 18 பேர் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள். இந்த 18 ஸ்தலங்களுக்கும் குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் இவையெல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் ஜீவ சமாதி அடைந்த போது அந்த சித்தர் எந்த எண்ணத்தோடு அமர்ந்தாரோ அந்த எண்ணம் ஆற்றல் களமாக அந்த கோவில் முழுவதும் நிறைந்து ததும்பிக் கொண்டே இருக்கும். அவர்கள் பிரபஞ்ச களத்தோடு இணைந்திருப்பதனால் அதில் ஆற்றல் குறைவு என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. அங்கு வருகின்ற பக்தருடைய காந்தலைகளோடு சித்தரது எண்ணலைகளும் கலந்து அவர்களுக்கு நன்மை செய்யும். உதாரணமாக திருப்பதி சென்று வந்தால் பொருள் துறையிலே மேன்மை பெறலாம் என்பது பலருடைய அனுபவங்கள். அதேபோல் பழனிக்கு சென்று வந்தால் அருள் துறையிலே மேன்மை பெறலாம். இப்படி வாழ்க்கை தேவைகளை மையப்படுத்தி அவற்றை மக்கள் பெற்றுவிட்டால் பிறகு ஆத்ம நாட்டத்திலே வந்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நமது தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யக்கூடிய வகையிலே சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதி அடைகின்ற போது அந்த எண்ணத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே சமாதி அடைந்தார்கள். ஒரு முறை கொங்கணர் ஏமாந்தார் என்ற தலைப்பிலே பேசினார். மற்ற பல அன்பர்கள் கேட்டாங்க, என்னங்கய்யா கொங்கணர் ஏமாந்தார் தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க என்று. நான் சொன்னேன், கொங்கணர் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலம் திருப்பதி. எந்த எண்ணத்தோடு ஜீவ சமாதி அடைந்தார்? பொருள் துறையில் நிறைவு பெற்றால்தான் ஆன்மீகத்திலே நாட்டம் வரும்.
பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்க என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். எனவே பொருள் துறையில் நிறைவு பெற்று விட்டால் தானாகவே மனித மனம் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ளும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கொங்கண சித்தர் இங்கு வருகின்ற அன்பர்கள் பொருள் துறையிலே மேன்மை பெறட்டும் என்ற நல்லெண்ணத்தோடு ஜீவசமாதியில் அமர்ந்திருக்கின்றார் திருப்பதியில. ஆனால் இன்று வரைக்கும் திருப்பதி போகின்ற பக்தர்களிலே எத்தனை பேர் ஞானத்தை நாடினார்கள்? இதுவரைக்கும் சம்பாதித்தது போதும், இனிமேல் நான் ஆத்ம திருப்திக்கான, ஆத்ம தரிசனத்திற்கான ஆன்மீகத்தை மேற்கொள்வேன் என்று எத்தனை பக்தர்கள் துறவு மேற்கொண்டார்கள்? ஒரு செய்தியும் இல்லை. என்றால் கொங்கணர் ஏமாந்து போனவர் தானே. பொருள் துறை நிறைவே கிடையாது. லட்சக்கணக்கான கோடிகள் செல்வம் குவித்த பிறகும் இன்னும் திருடுவதை நிறுத்தவில்லை அரசியல்வாதிகளும் பொருள் துறைவாதிகளும். இங்கே ஞானம் வரும். எனவே கொங்கணர் ஏமாந்தார். இரண்டாவது வகை ஆகம விதிப்படி கட்டப்பட்ட திருத்தலங்கள். இது எந்த இடத்திலையும் சாபம் செய்யலாம், எந்த இடத்துல இதை அமைக்கலாம் என்பதை ஞானிகள், மகான்கள், ஜீவசமாதி அடைய விரும்பாதவர்கள் இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே ஆகம விதிப்படி ஆலயங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். இது இந்து கோவில்களில் ஏராளமான கோவில்கள் இந்த விதிப்படி கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த வடிவத்தில் இறைவனை வணங்குவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக ஸ்தல புராணங்கள் என்று கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நம்பிக்கையோடு வழிபடுகின்ற பக்தர்கள் அவர்களது எண்ணமே வலுப்பெற்று அந்தந்த துறையிலே நன்மைகளை பெறுகிறார்கள். அதாவது இயல்பில் வெளியே பயணித்துக் கொண்டிருக்கின்ற மனம், உடலை விட்டு எப்போதும் வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை அந்த ஓட்டத்திலிருந்து நிறுத்துவது, அப்படி நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சிலை மீதோ மந்திரத்தின் மீதோ நிலைநிறுத்துவதற்கு பிரத்யாகாரா, தாரணா என்ற 2 நிலையை சொல்வார்கள். வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்துவது பிரத்யாகாரா. அப்படி நிறுத்திய மனதை குறிப்பிட்ட சிலை மீது, மந்திரத்தின் மீது லயிக்கச் செய்வது தாரணை. அப்படி மனம் ஒன்றி நின்று பழகிய பிறகு சிலை வடிவத்திலிருந்து நமக்குள் திருப்புகின்ற முயற்சி, அது தியானம். தியானத்தின் உச்சம் பரமாத்மா தரிசனம், தெய்வ தரிசனம். அது ஆதியோடு ஒன்றிய நிலை, ஆதியோடு கலந்துவிட்ட நிலை, சம ஆதி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகின்ற போது ஜீவாத்மா என்று தனித்துவம் அற்று போய்விடுவதால் பரமாத்மாவே என்று எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்றார் அருணகிரியார். அதுபோல் தன்னை மறந்துவிட்ட நிலையிலே, இறைவனாகவே ஒன்றுவிட்ட நிலையிலே அந்த ஆதி பரம்பொருளோடவே இணைந்து விடுவதனால் ஆதிக்கு சமமான நிலையை சமாதி என்று சொன்னார்கள். இப்படி பதஞ்சலி மகானுடைய அஷ்டாங்க யோகத்திலே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம்
என்ற 4 பயிற்சிகளும் உடல் மேன்மைக்கானவை. பிரத்யகாரா, தாரணா, தியான, சமாதி என்ற 4 பயிற்சிகளும் மனப்பக்குவத்திற்கானவை, ஆத்ம தரிசனத்திற்கானவை. இப்படி மனப்பக்குவம் பெறுவதற்காக தோற்ற பொருளிலிருந்து அரூபத்திற்கு மனதை திருப்புவதற்கான ஒரு பயிலரங்கமாக ஏற்படுத்தப்பட்டவைதான் ஆலயங்கள் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு சொல்வார்கள். ஒரு இடத்தை தேர்வு செய்து, ஆலயத்தை கட்டி, அதில் சிலை வடித்து, அது சிலையை கருவறையிலே பிரதிஷ்டை செய்கின்ற ஒரு புனிதமான காரியம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இது எப்படி செய்வது என்பதை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். இந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட திருத்தலங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யணும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் செய்யணும். இரண்டுக்கும் பேதம் என்ன என்றால், கும்பாபிஷேகம் இருக்கின்ற சிலைக்கு அப்படியே மந்திரங்களை ஓதி அபிஷேக ஆராதனை செய்வது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் என்கின்ற போது, அந்த சிலையை பெயர்த்து நீரிலே வைத்துவிட்டு, சில நாட்கள் மந்திரங்களை தொடர்ந்து ஓதி உருவேற்றி, அந்த பிடத்தில் இருக்கின்ற பழைய தாமிரத்தகடு மற்ற நவரத்தினங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு, மீண்டும் புதிதாக தகடை பிரதிஷ்டை செய்ய தகடை பதித்து, நவரத்தினங்கள் நவதானியங்கள் எல்லாம் செய்து வைத்து, அதன் மீது மீண்டும் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வது மகா கும்பாபிஷேகம் என்று சொல்வார். 3வது வகை கோவில்கள் தெரு ஓரங்களில் கட்டப்பட்டவை. ஆகம விதிப்படி கட்டுவதற்கு இடவசதி போதாது. பக்தி பரப்புவதற்காக என்று சொல்லப்பட்டாலும், அதை பயன்பாட்டில் பார்க்கின்ற போது, ஒரு 10 அடி கோவில் கட்டினா 15 அடி இடம் கிடைக்கும். அதை ஒட்டி 2 பக்கங்களிலும் போக்குவரத்து இருக்காது. அப்ப அங்க இருக்கின்ற கடைகளுக்கு இலவசமாக 15 அடி இடம் கிடைக்கும். இப்படி ஆங்காங்கே தெரு ஓரங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக கட்டப்படுகின்ற கோவில்கள். இது ஆகம விதிப்படி கட்டப்படாததால் 8க்கு 8, 10க்கு 10 என்று கட்டுகின்ற இந்த ஆலயங்களிலே எந்த விதமான ஆற்றை சேமிக்க முடியாது. சிறப்பான மகா கும்பாபிஷேகம் எல்லாம் இங்க செய்ய முடியாது. ஏதோ ஏழைகள் திருமணம் செய்வது போல சிக்கனமாக தான் செய்வாங்க. அதுல ஒரு பயனும் இருக்காது. அதில் வணங்குவதனால் எந்த ஆற்றல்களையும் நாம் பெறவும் முடியாது. அது ஒரு வேஸ்ட். அவ்வளவுதான். அது பக்திக்கும் கணக்கு வராது, சக்திக்கும் கணக்கு வராது. அது ஒரு வியாபார கோவில் அவ்வளவுதான். இப்படி ஆலயங்களை 3 வகையாக நாம் பிரித்து பயன் கொள்ள வேண்டும். இன்றைய ஆலய வழிபாட்டுக்கு மிக சிறந்தது, உயர்ந்தது என்றால், இந்த ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் ஆலயங்கள் தான். ஏனென்றால், அது வற்றா இருப்பாக ஆற்றல் ததும்பிக் கொண்டே இருக்கும். எத்தனை பக்தர்கள் எத்தனை காலம் வந்து சென்றாலும் அங்கே குறைவு என்பதே இருக்காது. அதனால் தவ பயிற்சியாளர்கள் எளிதில் தவத்தினுடைய உச்சத்தை தொடுவதற்கு மிக உதவி செய்யக்கூடிய ஆலயம் என்றால் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் தான்.
ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களிலே அடுத்த ரகம். இந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை என்றாலும், அதிலே ஆற்றல் களம் இருக்கும். 3வது பயனற்ற ஒன்று. சரி. இப்போ வழிபாட்டு முறைகளை 3ஆக பார்த்தோம். ஆலயங்களை 3 வகையாக பார்த்தோம். இப்போ பக்தர்களை 3 வகையாக பார்க்கிறோம். பக்தர்களை 3 வகையாக பார்க்கலாம். இது திருவாசகத்திலே, சிவபுராணத்திலே வரக்கூடிய 10வது பாடல். அதுல பக்தர்களை 3 வகையாக பிரித்து பேசியிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். மனிதரில் பல வகை உண்டு என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இதே போல இறை நம்பிக்கையில் பக்தி பாராட்டுகின்ற மக்களிலும் 3 வகை உண்டென்று சிவபுராணம் பேசுகிறது. அந்த 10வது பாடல், கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை என்று அடுத்த பாடலுக்கு தொடர்ச்சியாக வல்வினையேன் தன்னை என்ற வார்த்தைகள் வருகின்றன. இப்போ இந்த கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று, இதுதான் அந்த 3 வகை பக்தர்கள் எப்படின்னு பார்ப்போம். கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல என்றால், இந்த 3ம் கலந்த ஒரு சுவைமிக்க பானகம். கறந்த பால், கண்ணல் என்றால் கரும்புச்சாறு, அதிலே நெய். இந்த 3ம் கலந்து சுவைத்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. யாராவது முயற்சி செய்து பார்த்திருந்தால் சொல்லுங்க. பாலு, கரும்புச்சாறு, நெய் 3ம் கலந்தா எப்படி இருக்கும்? ட்ரையல் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற போது கலந்து பார்க்கலாம். குடிக்கிற மாதிரி இருக்குமா? சகிக்காதா? அப்படின்றது. சரி. அதைத்தான் பொதுவாக சிவபுராணத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. 3ம் சேர்ந்த சுவைமிக்க. ஏன்னா பாலும் சுவைமிக்கது, கரும்புச்சாறும் சுவைமிக்கது, நெய்யும் சுவை உள்ளது. இந்த 3ம் கலந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனையை சொல்கிறார்களே தவிர, யாரும் இது கலந்து பார்த்திருக்கிறதாக எனக்கு தெரியல. உண்மையில் மாணிக்கவாசகர் குறித்தது 3 வகையான பக்தர்கள் என்பது இதனுடைய உட்பொருள் என்று நான் நினைக்கிறேன். எப்படி என்றால், 2வது வரியிலே சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று என்கிறார். அப்ப சிறந்தடியார் என்றால் சிறப்பில்லாத அடியார்கள் உண்டு என்பதுதான் அர்த்தம். சிறந்தடியார் என்று சொன்னால் அப்ப சிறப்பில்லா அடியார்கள் இருக்கிறாங்கன்றதுதான் அர்த்தம். அப்ப அவரை 2ஆ பிரிச்சிட்டார். சிறந்தடியார் சிந்தனையுள். இப்ப 3ஆம் வரியில பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்கிறார். யாருடைய பிறப்பை சிவபெருமான் அறுப்பார்? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்தியாவிலே இந்து மதத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் இருந்ததாகத்தான் சரித்திரம் உண்டு. நாத்திகவாதம் என்பது 2000 ஆண்டுக்கு முன்பே தோன்றியிருந்தாலும், சித்தர்களின் பாடல்கள் அந்த கருத்தை ஒட்டியிருந்தாலும், அவர்கள் சொன்ன நாத்திகம் என்பது உடல் சார்ந்த சடங்குகளை தவிர்த்து மனம் சார்ந்த தவத்திற்கு வர வேண்டும் என்ற கருத்தை வைத்தார்களே தவிர, இறைவன் இல்லை என்று சித்தர் சொல்லவில்லை. இப்பவும் நாத்தின்னு சொல்றாங்களே, குறிப்பா தமிழ்நாட்டுல. அந்த நாத்திகர்கள ஒருத்தர் பேசுகின்ற போது,
உருவங்களைத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, இயற்கை என்ற ஒரு சக்தி உண்டு என்பதை நாங்கள் மறுக்கவில்லை என்றார். அப்ப உருவங்கள், சிலைகளை வைத்து சண்டையிடுகின்ற பக்தர்கள் மத்தியிலே தான் குழப்பங்களே தவிர, தத்துவங்கள் சொன்ன அசல் கருத்தை இந்து பக்தர்களுக்கு மதத் தலைவர்கள் விளக்கியிருந்தால், அந்த அரூபத்தை அடைவதற்கான வழிவகைகள் தான் வழிபாடு என்பதை தெளிவுபடுத்தியிருந்தால், இந்து மதத்தின் கருத்துக்களைப் போல், பயிற்சிகளைப் போல் சிறந்த ஒன்று வேறு எங்குமே கிடையாது உலகத்துல. அவ்வளவு அற்புதமான சிறப்பு மிக்க ஒரு மனிதனை தெய்வமாக உயர்த்தவல்ல அனைத்து அம்சங்களும் நிறைந்த ஒன்று என்றால், அது இந்து மதம் அல்ல, இந்து சமயம். மதம் என்ற சொல்லே இறைவன் இறை தத்துவத்தை புரியாதவர்கள் பயன் கொண்ட வார்த்தை. எந்த மகானும் மதம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. சமயங்கள் தான் பேசுவாங்க. சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம், எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது என்று கேட்கிறார் தாய்மானார். சமய கோடிகள் எல்லாம். 6 வகை சமயங்கள் இதைத்தானே பேச வந்தன. சமயத்திற்குள் எல்லா மக்களும் அடக்கம். சமயம் என்ன சொல்லுதுங்க? சைவ சமயம், சாக்த சமயம், வைணவ சமயம், கானபத்திய சமயம், கௌமார சமயம், சௌர சமயம். சைவம் சுத்த வெளிதான் தெய்வம். சாக்தம் அதிலிருந்து எழுச்சி பெற்ற எனர்ஜி பார்ட்டிகள் சக்தியும் தெய்வமே. அவை இணைந்து விண் என்ற ஆற்றலாகிய பிரம்மம் அனைத்துக்கும் தோன்றுவதற்கு மூலமாகிய மற்ற 4 பூதங்களிலும் ஊடுருவி நிற்கின்ற 4 பூதங்களுக்கும் மூலப்பொருளாகிய விண் விநாயகன் விநாயகன் கணபத்தியம் அது பிரம்மம் என்றும் பேசப்படும். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தத்தை பேசுகின்ற போது அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், மனம் என்ற 6 வகைகளை தன்மாற்றம் அடைவதனால் அது கௌமார சமயம். இவை இந்த 5ம் கண்டெடுப்பதற்கு முன்பு ஆதி மக்கள் உணவுக்கு மூலப்பொருள் எது என்று தேடிய கடவுளின் பயணத்துல உணவை கும்பிட்டாங்க, மரத்தை கும்பிட்டாங்க, மண்ணை கும்பிட்டாங்க, நீரை கும்பிட்டாங்க. இவை அனைத்திற்கும் மூலமாக சூரியனை கும்பிட்டார்கள். அது சௌர சமயம். இப்ப யாரிடத்திலே இருப்பு இல்லை? எந்த மனிதனுக்கு உயிர் இல்லை? எந்த மனிதனிடத்திலே காந்த ஆற்றல் இல்லை? எந்த மனிதனிடத்திலே 6 உணர்வுகள் இல்லை? எந்த மனிதனுக்கு சூரியன் துணை போகவில்லை? அப்ப சமயங்களில் எல்லோரும் அடக்கம். மதங்கள் தான் பிரிவுபடும். நான் இந்த மதம், அவர் அந்த மதம், அவர் அந்த மதம். எது உயர்ந்தது, எது தாழ்ந்து சண்டை சச்சரவுகள். யாரும் சண்டைக்கு தீர்வு காணவில்லை இது வரைக்கும். தீர்வு காணக்கூடிய தகுதியும் விளக்கமும் யாருக்கும் கிடையாது. எனவே இந்த 6 சமயங்களுக்குள் அனைத்து மக்களும் அடக்கம். வேறொன்று எதுக்கு? எனவே இது எல்லாம் அடிப்படையை புரிந்து கொண்டால் இருக்கிறது ஒன்றேதான். இருப்பு, இயக்கம், காந்தம். இந்த 3இன் சேர்க்கை தான் மற்ற அனைத்தும். மேனிஃபெஸ்டேஷன். இதைத்தான் விபூதி யோகம் என்று பகவத்கீதையிலே 10ஆம் அதிகாரம் பேசுகிறது. விபூதி என்றால் பரிணாமம், பிரபஞ்ச உயிரின வரலாறு.
மேனிஃபெஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பேசுறாங்களே, அதுதான். எனவே பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். யார் நம்முடைய பிறப்பை அறுக்க முடியும்? எப்படி முடியும்? பிறந்தவர் அனைத்து பக்தருடைய பிறப்பையும் அறுத்திருந்தால் இன்றைக்கு இத்தனை நோய்கள், பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்களே வந்திருக்காது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே 2 வகை அலைகளைத்தான் மையப்படுத்தியிருக்கிறது. தி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் வேவ்ஸ், அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ். 2 அலைகள் தான். அப்ப 2ம் சமமாக இருக்கும். இதுல ஒன்று உயர்கின்ற போது, இன்னொன்று குறைகின்ற போது, அதை நிரப்புகின்ற இயற்கை இயக்கம். எப்படி டிப்ரஷன் சொல்றாங்க? காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அப்போ ஒரு இடத்தில் காற்று தாழ்ந்து போகிறது என்று சொன்னால், உயர்ந்த இடத்துல இருந்து காற்று நகர்கிறது அல்லவா? அந்த நகர்தலைத்தானே புயல் என்று சொல்கின்றோம். புயலின் சைடு ப்ராடக்ட் காற்று அழுத்துவதனால், கடல் நீர் பிதுங்குவதனால் வருவது தானே வெள்ளம். புயலும் வெள்ளமும் சேர்ந்துதான் இருக்கும். வெள்ளம் இல்லாத புயல் பார்த்திருக்கிறோமா? புயல் வராமல் வெள்ளம் வந்ததாக பார்த்திருக்கிறோமா? நான் சொல்கின்ற வெள்ளம் கடலிலிருந்து வெளிப்படுகின்ற காற்று. அணை உடைந்து வருகின்ற வெள்ளத்தை நான் சொல்லல. எனவே இவை எல்லாமே இயற்கையின் நிகழ்வுகள். அடிப்படை, இருப்பு, இயக்கம், காந்தம். அந்த இருப்புக்கு பெயர் சிவம், விஷ்ணு, அல்லாஹ், பிதா, புத்தம், இப்படி எத்தனையோ பெயர்கள் வைத்துக்கலாம். ஆனா குறிப்பிடப்படுகின்ற பொருள் ஒன்றுதான். அந்த மூலமாகிய சுத்தவெளியாகிய இருப்பு, ஸ்பேஸ். அப்ப யாருக்கு பிறந்த பிறப்பு அறுக்க முடியும் என்றால், யார் ஆசா பாசங்களை தவிர்த்து வாழ்ந்தது போதும் என்ற மன நிறைவே ஆத்ம நிறைவாக மாறுகிறதோ, அவர்களுக்கு பிறப்பு முடிந்து போகிறது. பிறவி தொடர் இருக்காது. அப்ப பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். ஏன் அது இறைவன் காரணமா சொல்றாங்க? இறைவனை உணர்ந்து அவனோடு கலந்து விட்டால் தான் பிறப்பு மேற்கொண்டு தொடராது. அதனால் பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். சரி, இப்ப அடுத்தது இதன் மறுபக்கம் மீண்டும் மீண்டும் பிறக்க செய்கின்ற எங்கள் பெருமான். யாரை மீண்டும் மீண்டும் பிறக்க செய்கிறார்? யாருடைய ஆத்மா நிறைவு பெறவில்லையோ, ஆசா பாசம் பந்தம் பற்றுகளிலே சிக்கி சிதறுகின்றதோ, அந்த ஆத்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து, பெற்றேன் பல்பிறவி பிறருக்கு உழைத்து ஏழையானேன் என்று செல்வத்தை குவித்திருந்தாலும் ஆன்மீகத்தில் ஏழையாகவே வாழ்ந்து மடிகின்ற ஏழைகள். ஆன்மீகத்திலே செல்வம் இருக்கும் இல்லையா? பொருட்செல்வம் வாழ்க்கைக்கு, அருட்செல்வம் ஆத்மாவுக்கு. இங்க பொருட்செல்வத்தை மட்டுமே வாழ்ந்து பார்த்து கொண்டு அருட்செல்வத்தை பற்றிய சிந்தனையே இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி செல்லுபடியாகும்? இப்போ எல்லா நாட்டிலையும் கரன்சி, செல்வத்தை காகிதமாக, தங்கமாகத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு தங்க காசு என்று எந்த நாட்டிலும் கிடையாது. எல்லாம் காகிதம் தான். அந்த காகிதத்தின் 2 பக்கம் அச்சடித்திருப்பார்கள். நான் வங்கியிலே பணிபுரிந்த 34 ஆண்டு அனுபவத்துல ஒரே ஒரு நாள் ரூ. 1 கட்டுல ஒரு தாள் மட்டும் பின்பக்கம் அச்சாகவில்லை. அது என்ன சொல்லுவோம்? மியூசியத்துல வைக்க வேண்டிய ஒரு
கரன்சி நோட். அது எங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட அடிதடி. எனக்கு எனக்கு எனக்குன்னு. யாரோ எடுத்துக்கிட்டாங்க. நான் அத பத்தி கண்டுக்கல. சரி. இதே போல நோட்டு அச்சடிச்சா செல்லுபடி ஆகுமா? ஒண்ணு இருந்தா பிரிமியர் நோட் எடுத்து யாருக்கும் குடுக்காம வச்சுக்கிறோம். ஆனா செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அப்போ நாம் பயன்படுத்துகின்ற செல்வத்துக்கு அடையாளமாகிய கரன்சி நோட், பணத்தாள். இதிலேயே 2 பக்கம் அச்சாகி இருந்தால் தான் செல்லுபடி ஆகுமே அன்றி, ஒரு பக்கம் மட்டுமே அச்சாகி இருந்தால் அது செல்லா காசு. இல்லையா? இது போல பொருள் செல்வம் என்ற ஒரு பக்கத்தை மட்டும் வாழ்ந்துவிட்டு, அருட்செல்வம் என்ற மறுபக்கத்தை பற்றி நாம் அக்கறையே கொள்ளவில்லை, வாழவில்லை என்றால், இந்த வாழ்க்கை ஒரு செல்லா காசு தானே. இந்த செல்லா காசுகள் தான் இத்தனை அலப்பறை பண்ணுது உலகத்துல. எல்லாம் செல்லா காசுகள் தான். செல்வத்த குவிச்சு என்ன பண்றதுங்க? பிறந்த பிறப்பு அறுக்க மாட்டான் இறைவன். மீண்டும் மீண்டும் பிறக்க வைத்து அவலத்தில் சிக்க வைத்துக் கொண்டே இருப்பான். எனவே இந்த பாடலின்படி எப்படி பக்தர்கள் மூவகையாக பிரிக்கப்படுகிறார்கள் என்பதை சிந்திப்போம். முதல் வரி என்ன சொன்னது? கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல. இப்ப கறந்த பால் எப்ப வரும்? பசு ஈன்று விட்டால் தானே சுரக்கும் பால் போல. எப்பவும் சுரக்காது. காளமாடு எப்பவுமே சுரக்காது. அப்ப கறந்த பால் எப்ப வரும்? கன்று ஈன்று விட்டால் பசு தானே பால் சுரக்க ஆரம்பித்து விடும். அதுபோல 14 வயதிற்கு மேல் உடல் பக்குவமான பிறகு மனமும் பக்குவமாக வேண்டும். அப்படி மனிதன் தானே கருவறை விட்டு பிரசவமான பிறகு கல்வி அறையிலே தேர்ச்சி பெற்று கருவறையிலே வாழ்ந்து நிறைவு பெற்று, அதாவது கிரகஸ்தம் என்ற இல்லறத்திலே வாழ்ந்து நிறைவு பெற்று, பிறகு கடையறை என்ற வானப்பிரஸ்தம், தன்னைத்தான் ஆய்ந்து பார்க்கின்ற ஆத்மா தரிசனம் பெறக்கூடிய வகையிலே கல்லறைக்கு முன் ஞானத்தை பெற்று விடுகின்ற, அதுதான் இயல்பான இயற்கையான தெய்வ நீதியின்படி மனிதருக்கு அமைந்த வாழ்க்கை முறை. பசு ஈன்றுவிட்டால் தானே சுரக்கின்ற பால் போல மனிதன் தானே இல்லறம் முடித்து வானப்பிரஸ்தம் என்ற துறவை மேற்கொண்டு சிவனை உணர்வது, அதாவது பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என காலத்தால் வயதுக்கு தகுந்தாற்போல் பக்குவமாகின்ற பக்தர்கள் ஒரு வகை. அப்படி யாரை நாம் பார்க்கிறோம்? ஆதிசங்கரர், புத்த பெருமான், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார், வேதாத்ரி மகரிஷி போன்ற அவதார புருஷர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். சரி. இரண்டாவது வகை கறந்த பால் கண்ணலோடு கரும்பு பால். கரும்பு பால் எப்படி கிடைக்கும்? கரும்பு தானே பால் சொரியுமா? அதை 2 உருளைகளுக்கு இடையிலே வைத்து நசுக்கி எடுக்கணும். சக்கையா பிழியுதுன்னு சொல்லுவாங்களே, அதை நசுக்கி எடுத்து பிழிந்தால்தான் சாறு கிடைக்கும். இரும்பு உருளைகளுக்கு நடுவே நசுக்குண்ட பிறகு வெளிப்படுத்துகின்ற கரும்புச்சாறு போல துன்பத்தில் துடித்து பக்குவப்பட்ட பிறகு வருகின்ற ஞானம். கண்ணதாசன் சொல்லுவார், பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி என்பார். இது கெட்ட பிறகு புலன் சுகங்களில் இருக்கின்ற ஆசைகள் கெட்ட பிறகு கெட்ட பின்பு ஞானி. அதாவது எனது என்ற பற்றுகள் அனைத்தும் அற்ற பின்பு
எனது என்ற வீடு, வாசல், சொந்தம், பந்தம், பதவி, செல்வாக்கு, அதிகாரம், இப்படி எனது என்ற பொருள் பற்று, மக்கள் பற்று, அதிகாரப்பற்று அனைத்தும் துறந்த பிறகு நான் என்ற அகங்காரமும் ஒழிந்த பிறகு பெறுகின்ற ஞானம். இது இரண்டாவது வகை. இதுக்கு யார் உதாரண புருஷர்கள்? அருணகிரியார். துவக்கத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி, பிறகு ஒரு யூ டர்ன், அப்படி இருந்த எவரா இப்படி ஆயிட்டார் என்பது போல முற்றிலும் ஒரு புதிய பக்கத்தை திறந்தவர்கள். வாழ்க்கை இரு பக்கத்தையும் நிறைவாக வாழ்ந்து முடித்தவர்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் உடல் வாழ்க்கை சுக போகங்களிலே திளைத்தவர்கள். ஒரு மைல்கல், ஒரு திருப்பு முனை. அதன் பிறகு இதை முற்றிலும் மறுத்து அடுத்த தன் வாழ்க்கையின் மறுபக்கத்தை சந்தித்தவர்கள். அருணகிரியார், திருநீலகண்டர், இது போன்ற எத்தனையோ சித்தர் பெருமக்கள் எல்லாம் கூட சொல்லலாம் அதுல. சோ துவக்கத்தில் இருந்த வாழ்க்கை நிலை வேறு, பிறகு வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா. அப்போ ஊன் உடலின் உணர்ச்சிகளால் சலிப்படைந்து உட்பொருளாம் உனை நினைந்தேன். அப்படி உள் உணர்வால் பெறுகின்ற ஞானம் இரண்டாவது வகை. அதான் கரும்பு பால். மூன்றாவது வகை நெய் கலந்தாற் போல. நெய் நெய் எப்படி கிடைக்கும்? பூர்வீகம் என்ன? பால் தான் நேரடியாக நெய்யாகல, தயிராகி வெண்ணெயாகி பிறகுதான் நெய்யாக பக்குவத்தின் உச்சத்தை தொடுகிறது. பால் எப்படி இருக்கும்? தண்ணி கலக்கலாம், பால்ல தண்ணி கலக்கலாம், தண்ணியில பாலை கலக்கலாம். இப்ப எங்க அரசாங்கமே ஒரே பால் தான் வித்துட்டு இருந்தது, ஆவின் பால். இப்ப என்ன செய்தது? அதுல இருந்து வெண்ணெய் எடுத்த பிறகு சக்கை பால், நல்ல பால்னு 2 கொடுத்தது. இப்ப அதுல தண்ணியை கலந்து இன்னொரு வகை பால். இப்ப 4 பிராண்ட் இருக்கு. ஒரே பாலுக்கு 4 வகை, 4 விலைகள். இப்படி சரி. இப்போ பாலும் தண்ணீரும் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்கிறாங்க. அத வச்சு பார்த்தா இவ்வளவு தண்ணி, இவ்வளவு பால்ன்னு கண்டுபிடிக்கலாம். கண்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல. அப்ப 2 கலந்து விடுகின்ற பால் போல, தண்ணீரோடு 2 கலந்து விடுகின்ற பால் போல இருக்கின்ற சாதாரண பக்தர்கள். இவங்க தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் பேதமே தெரியாது. வாய்ப்பு கிடைத்தால் எல்லாத்தையும் செய்வான். வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவது உண்டு. இதெல்லாம் பால் போன்ற மனிதர்கள். இவனை பக்குவமாக்குவது எப்படி என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பால் போல் இருக்கின்ற இந்த மனம், எளிதில் அதர்மத்தோடு கலந்து விடுகின்ற இந்த மனம், இதை பக்குவப்படுத்த வேண்டும். எப்படி? முதல்ல காய்ச்சணும், கொஞ்சம் ஆற வைக்கணும், பிறகு தயிர் என்று வெளியிலிருந்து ஒரு பொருளை சேர்க்கணும். ஏற்கனவே பால் இருந்து தயிர் என்ற பக்குவத்தை அடைந்த ஒன்றிலிருந்து ஒரு சிறு அளவை இந்த பாலிலே கலக்க வேண்டும். இதுதான் குரு உயிரின் சேர்க்கை. நம்முடைய உயிரோடு குருவின் உயிர் கலப்பு.
தயிர் ஊற்றுவது போல. அதான் தீட்சை. சரி. இப்போ தயிர் ஊற்றிய பிறகு அந்த பாலை ஆட்டிக்கொண்டே இருந்தால் தயிராகுமா? கெட்டுதான் போகும். இப்ப என்ன செய்யணும்? தயிர் பால் ஊற்றப்பட்ட பிறகு அதை அமைதியாக ஒரு இடத்திலே அசையாது வைத்து விட வேண்டும். ஓர் இரவு. காலையில நாம் ஊற்றியது ஒரு சிறு அளவு, ஒரு ஸ்பூன். ஆனால் அத்தனை பாலும் தயிராக மாறியிருக்கும். குரு தொட்டு தந்த தீட்சை ஒரு அளவு புருவமத்திலே தொட்டு தந்தார். இதை தொடர்ந்து அமைதியாக தனி இடத்திலே அமர்ந்து இந்த தவத்தை தொடர்ந்து பயிற்சி செய்து வர 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 தவ ஆற்றல் பெருகிக் கொண்டே வந்து உடல் முழுவதும் நிறைந்துவிடும். அது போலத்தான் தீட்சை என்பது உரை ஊற்றுவது போல. சரி, இப்ப தயிர் ஆன பிறகு அது என்ன செய்யணும்? கடையணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி கடையணும். இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று வாழ்க்கை அனுபவங்களிலே மனதின் விருப்பு வெறுப்புகளிலே கடைய 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 அதிலிருந்து வெண்ணெய் என்ற பற்றற்ற மனம் பிறக்கும். வெண்ணெய் என்ற பற்றற்ற மனம் பிறக்கும். எப்படி? எந்த தண்ணீரில் 2 அடையாளமின்றி கலந்து போனதோ பால், அதேதான் பக்குவமடைந்து வெண்ணெயான பிறகு மீண்டும் அதே தண்ணீரோடு தொடர்பு கொண்டாலும் மிதக்குமே அன்றி நனைந்து போவதும் இல்லை, அமிழ்ந்து போவதும் இல்லை. இதுதான் அனுபவங்களால் அகத்தாய்வின் மூலமாக அடையக்கூடிய பக்குவம் வெண்ணெய். இதிலேயும் ஈரப்பற்று இருக்கும். கொஞ்சம் நான் அப்படின்ற பற்று இருக்கும். இப்ப அதையும் ஒரு பாத்திரத்துல வைத்து சூடாக்கினால் அந்த நீர்த்தன்மை எல்லாம் ஆவியான பிறகு மிஞ்சுவது நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாத நெய் கிடைக்கும். அப்போ அழுகின்ற கெட்டு போகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருக்கிறது. அதை பக்குவப்படுத்தினால் மட்டுமே நீண்ட நாள் வாழ வைக்க முடியும். பக்குவப்படுத்தவில்லை என்றால் அந்த பால் திரிந்து கெட்டு போகும், நெய்யும் அதோடு வீணா போகும். இதே போல கெட்டு போகின்ற தேகத்திற்குள், இறந்து போகின்ற தேகத்திற்குள், அழிகின்ற தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. அழிகின்ற தேகம் வாழ்கின்ற காலத்திலேயே அழியாத ஆத்மாவை தரிசித்து விட்டால் தேகமும் பட்டு போகாது, ஆத்மாவும் விட்டு போகாது. அதுக்கு பேர் ஜீவசமாதி. எல்லோரும் ஜீவசமாதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உடலை விட்டு விட்டு ஆத்மா இறைவனோடு ஒன்றிவிடலாம். அப்படி நெய் என்ற அற்புதமான பக்குவம். இது ஒரு வகை பக்தர்கள். விவேகானந்தர் ராமகிருஷ்ணரிடத்துல தீட்சை பெற்றார். சுய முயற்சியால் மேன்மை அடைந்து ராமகிருஷ்ணருக்கு நிகரான குருவாக சீடராக வெளிப்பட்டார். இதுபோல் ஒரு அசல் குருவிடம் தீட்சை பெற்று சுய முயற்சியால் மேன்மை பெற்ற சீடர் குலம் சார்ந்த நம்மை போன்றவர்கள்
ஆத்ம தரிசனம் பெற்றால் நம்மள நெய் மாதிரி. இப்படி கருவிலே திருவுடையவர்களாக தானே அந்தந்த வயதுக்கு தக்க பக்குவத்தை பெற்று இறைவனோடு கலப்பது ஒரு வகை கறந்த பால். இன்பத் துன்பங்களில் அடிபட்டு ஏண்டா இந்த பிறவி என்று ஆராய்ந்து பார்த்து அனுபவங்களால் பக்குவப்பட்டு ஞானம் அடைவது கரும்புச்சாறு. எளிமையாக ஒரு குரு மூலம் பால் போன்ற மனதை நெய் போன்ற பக்குவத்தை அடையச் செய்வது தீட்சை முறை என்ற 3வது வகை. கண்ணதாசன் அழகா சொல்வார். பாலென சொல்வது உடலாகும். அது தயிரென கண்டதெங்கள் மனமாகும். வெண்ணெய் திரண்டதுண்டன் அருளாகும். இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும். அற்புதமான வரிகள். பாலென சொல்வது உடலாகும். அது தயிரென கண்டதெங்கள் மனமாகும். வெண்ணெய் திரண்டதுந்தன் அருளாகும். இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும். அப்ப எதை அர்ப்பணித்தால் இறைவனை அடையலாம்? பிறந்த பிறப்பு அறுக்கப்படும் என்றால் நம்மில் இருக்கின்ற அன்பை அர்ப்பணித்தால், நம்மில் இருக்கின்ற எல்லை கட்டிய அன்பை எல்லையற்ற அன்போடு கலக்க விட்டுவிட்டால், எல்லை கட்டிய ஜீவாத்மாவை எல்லையற்ற பரமாத்மாவோடு கலக்க விட்டுவிட்டால் பிறந்த பிறப்பு அருந்து போகும். அன்பே சிவம். இப்படி கறந்த பால், கரும்புச்சாறு, நெய் என்ற 3 வகை பக்தர்களுள் மறைபொருளாய் இருப்பது பகுத்தறிவாகவும் அவதரித்த சுத்தவெளி. விடுதலை பெற முடியாதபடிக்கு வலிமை மிக்க வினை பற்றாகிய பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் என்ற லௌகிக அனுபவங்களில் புகுந்து அழிந்து கிடந்து பெற்ற சஞ்சித பிரார்த்த என்ற முன்வினை தன்வினை பந்தங்களில் சிறைப்பட்ட மனிதனுள் மறைந்துள்ள தெய்வத்தை அறிய முடியாதபடி உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று மயங்கி கிடக்கின்ற வாழ்க்கை அறியாமை. அறியாமை. மெய், வாய், செவி, மூக்கு, செவி என்ற ஐம்புலன்களின் சுகமே சாஸ்வதம் என்ற நம்பி இந்த சுகங்களை பெறுவதற்காகவும் அதிகரித்துக் கொள்வதற்காகவும் கற்ற வித்தைகளும் கையாண்ட நுட்பங்களும் வளர்த்து கொண்ட அறிவும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை என்பதை அறிய முடியாதபடி அழுத்தமான வினைப்பதிவுகளின் தாக்கம், புலன் இன்பங்களுக்கு அடிமைத்தனம். இந்த பக்தர்களை வல்வினையாளர் என்கிறது சிவபுராணம். இறைவனை நெருங்க முடியாதபடி வல்வினை, அழுத்தமான திணிவான கடுமையான வினைப்பதிவுகளின் சுமையாக பிறந்த கடைத்தர பக்தர்கள். இன்ப மயக்குக்கு உட்பட்ட கள்ள புலன்கள் 5ம் எவ்வளவு அனுபவித்தும் நிறைவு பெறாமல் எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனை சுவை ஒன்றேதான் என்ற உண்மையை உணராமல் மனிதனை புலன் இன்பங்களில் ஆழ்த்து இறையர்களை பெற முடியாதபடி நம்மை வஞ்சிக்கின்றன. இந்த வஞ்சனையிலிருந்து விலகி சரித்திரத்தில் நின்றவர்கள் மிக சில ஞானிகள் மட்டுமே. எந்த மதவாதியும் இந்த பட்டியலில் இல்லை. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அந்தந்த காலகட்டங்களில? யாருக்கு தெரியும்? வள்ளுவர், வியாசர், வால்மீகி சொல்வதை போல இந்த மடாதிபதி இந்த மதத்தால் சொல்ல முடியுது. ஏன் சொல்ல முடியதில்லை? அவர்கள் ஆன்மீகத்தை பேணவில்லை. மடத்தின் சொத்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். பெரும்பான்மையான மக்கள் வாழ்கின்ற முறை நம்மை போல் சிலருக்குத்தான் தெரியும் பேதம் என்னன்றது. மற்றவர்கள் அந்த பேதம் கூட தெரியாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்றுதான் சாதிப்பார்கள்.
எனவே உடல் நலமாகவும், மனம் அமைதியாகவும், வாழ்க்கை வசதிகள் நிறைவாகவும் வாழ்ந்து முடிவதற்குள் எல்லாவற்றையும் நிறைவாக துய்த்து விட்டேன். இப்பிறப்பில் இனி நான் துய்க்க வேண்டியது எதுவும் இல்லை. நான் நிறைவாக வாழ்ந்து முடிகிறேன் என்ற ஆத்ம நிறைவோடு வாழ்க்கை முடிய வேண்டும். அப்பதான் மோட்சத்திற்கு போக முடியும். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என நினையல் என்றார் வள்ளல் பெருமான். செத்ததுக்கு அப்புறம் மோட்சம் போக முடியாது. கும்பகோணத்தை 125 ரூபாய்க்கு மோட்ச தீபம் ஏத்துறான். இந்த முட்டாள்தனத்தை யார்கிட்ட போய் சொல்ற? அவ்வளவு எளிதான் மோட்சம் போறது. 125 ரூபாய் கொடுத்து விலைக்கு ஏத்திட்டா மோட்சம் போயிடுவாங்களா? வேடிக்கை மனிதர்கள். எனவே உடல், மனம், வசதிகள், ஆத்ம சாந்தி என்ற நான்கிலும் நிறைவு பெறுவதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை. உடல் நோய்களும் மனக்குழப்பங்களுக்கும் வறுமைக்கும் சமுதாய சிக்கல்களுக்கும் காரணம் நாம் வாழ்கின்ற முறைக்கும் தெய்வ நீதியின்படி அறத்தின்படி தர்மத்தின்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே அத்தனை சிக்கல்களுக்கும் காரணம். இந்த இடைவெளியை நிரப்புகின்ற பயிற்சிகளே உண்மையான அசல் ஆன்மீகம். வியாபாரத்தனம் இல்லாத விளக்கம் சார்ந்த நம்பிக்கை, ஞானம் சார்ந்த பக்தி. எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பகவத்கீதையில பகவத்கீதை மட்டுமல்ல, எல்லா மகான்களும் உடல் தேவை, பாதுகாப்பு, பராமரிப்பு, சந்ததி இதற்கான அடிப்படை தேவைகளை தடை செய்யவே இல்லை. பிரம்மச்சரியம் இருந்தா தான் ஞானம் வரும்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இல்லறம் என்பது பல தேவைகள், பிரச்சனை இருக்கும். அப்போ அதிலிருந்து விடுதலை பெறுவது சற்று கடினம். ராமகிருஷ்ணன் சொன்னதை போல புலன் இன்பங்களிலே பழகிவிட்டு பிறகு அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதை விட இவற்றின் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது சாலச் சிறந்தது என்பார். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். திருமணம் செய்து கொண்டாலும் மனைவியை தூய்க்கவில்லை. சக்தியின் அம்சமாகத்தான் வழிபட்டார். அப்படி புலன் சுகங்களின் அந்த அறிமுகமே இல்லாமல் செய்து கொள்வது சாலச் சிறந்ததுதான். ஆனால் ராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு சிலருக்கு சாத்தியமே தவிர எல்லோருக்கும் சாத்தியமாகுமா? அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கண்ணின் கைகளில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். இப்படி படித்தளங்களிலே பயணிப்பதுதான் எல்லோருக்கும் சாத்தியமான வாழ்க்கை முறை ஆன்மீகம். எனவே இதெல்லாம் அறிந்து தெளிந்து நல்ல வகையிலே பயன்பெற வேண்டும். சரி, இப்போ சைவ சித்தாந்தம், சிவபுராணம் 3 வகைகளாக பக்தியில பிரித்தது. இப்ப பகவத்கீதை என்ன சொல்லுகிறது பாருங்க. அதாவது ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயம். அதுல 16வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? துன்புற்றவன், ஞான வேட்கையுடையவன், பொருள் இன்பம் தேடுபவன், ஞானி ஆகிய 4 விதமான அறச்செயலாளர்கள் என்னை போற்றுகின்றனர் என்று பக்தர்களை 4 விதமா பிரிக்கிறது பகவத்கீதை. எப்படி 4 விதம்? இதை வரிசைப்படுத்தி நான் சொல்றேன் பாருங்க. 1, முதலாவது துன்புற்றவர். இப்ப கோவில்களை ஏன் கூட்டம் பெருகுகிறது? துன்பம் வருகின்ற போது, சிக்கல் வருகின்ற போது எப்படியாவது இதிலிருந்து விடுதலை பெற முடியுமா
என்ற தேடல் தான் தெய்வத்திடத்துல போய் சரணடைகிறார்கள். நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. அப்போ முதலாவது வகை, அதாவது 4 வகைகளில் ஒன்று எது உயர்ந்ததுன்னு பின்னாடி பார்ப்போம். துன்புற்றவர், துன்பம் வரும்போது கடவுளை நினைப்பவர்கள். அதிலையும் கணக்கு வச்சுப்பாங்க. 48 செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மன் கோவிலிலே அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தை தலைகீழாக திருப்பி அதிலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது. 48 வாரம் முடிஞ்சிருச்சா அதோடு மறந்து விடுவது. இப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் துன்பம் வருகின்ற போது பரிகாரம் செய்கின்ற மக்கள், பக்தர்கள். இது ஒரு வகை. இரண்டாவது, பொருள் இன்பத்தை தேடுபவன். திருப்பதிக்கு போற பக்தர்கள் எதுக்கு போறாங்க? நான் திருப்பதிக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து வியாபாரம் பெருகிக்கிட்டே போகுதுங்க. வருஷத்துக்கு ஒரு வீடு வாங்கிடுறேன், புது புது கார் வாங்கிடுறேன். இப்படி பொருள் சுகத்திற்காக, பொருள் வளர்ச்சிக்காக, செல்வத்தை குவிப்பதற்காக தெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதும், கும்பாபிஷேகம் செய்வதும், இது ஒரு வகை பக்தர்கள். மூன்றாவது, ஞான வேட்கை உடையவன். இந்த வாழ்க்கை ஏன், எதற்காக என்று தன்னைத்தான் கேள்வி கேட்டு நான் யார் என்ற கேள்வியோடு விடை தேடுகின்ற பக்தன். ஞான வேட்கை உடையவன் கடவுளை தேடுவான். நான்காவது, ஞானிகள். எங்கும் நிறைந்த பேரறிவே தன்னுள்ளும் பகுத்தறிவாக உள்ளது என்பதை அனுபவத்தில் உணர்ந்து பேரின்பத்தில் திளைக்கும் யோகியைப் போல் வாழ்வை தூய்ப்பவர் யாரும் இல்லை. அப்ப இந்த 4 வகை பக்தர்களிலே யார் உயர்ந்தவர்கள்? நம்பர் 1, ஞானிகள். நம்மை போல் ஞானத்தை தேடுகின்ற தவ பயிற்சியாளர்கள். நம்பர் 2, துன்பம் தீர வேண்டுமே, அதற்காக நான் இறைவனை வணங்குகிறேன். நம்பர் 3, பணத்துக்காக, சுகத்துக்காக, பதவிக்காக கோயிலுக்கு வருகிறானே, இவன் 4th கிரேடு, கடைத்தரம். இப்படி 4 பக்தர்களில் ஞானத்தை தேடுபவர்கள் எத்தனை பேர் என்பது ஒரு கசப்பான, நெருடலான, பதில் சொல்ல முடியாத, பதிலை ஏற்றுக்கொள்ள விரும்பாத நிலை. இதுதான் எல்லா பக்தர்களும். இங்க எப்பவும் அறிவு சார்ந்த மார்க்கத்துக்கு வருவதும் இல்லை, இதுல நிலைப்பதும் மிக கடினம். அப்படி 8 கோடி தமிழர்களிலே ஒரு 15 லட்சம் பேர் தான் மனோலக்கிளை என்று அறிமுக பெற்றவர்கள். இதிலே ஆத்மார்த்தமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சில 1000 பேர் தான் தேரும், 15 லட்சத்திலேயும். அதிலேயும் பக்குவமடைந்தவர் எத்தனை பேர் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். எனவே ஒரு சிந்தனையாளர் சொன்னார், கோவில்களிலே கூட்டம் பெருகிவிட்டது, ஆனால் பக்தி குறைந்து விட்டது. இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை, பக்தி பெருகிவிட்டது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். இரண்டும் இல்லை. ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. இதுதான் யதார்த்தம். கோயில் வருகின்ற யாரும் ஒழுக்கத்தையும் நேசிப்பது இல்லை, பக்தியையும் செலுத்துவது இல்லை. எல்லாம் கடன்காரன் மாதிரி ஒரு லிஸ்டோடு தான் வருவானுங்க. ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. இப்படி ஆசைகளின் தாக்கத்தால் கோவில் கூடுகின்ற பக்தர்களை எந்த பிரிவில் சேர்க்கிறது? ஆலய வழிபாட்டின் நோக்கம் உருவத்திலே தொடங்கி அருவமான ஆதிசிவத்தை உணர வேண்டும் என்பதே. சரி, இதோடு வழிபாட்டு முறையிலே கோவிலில் எப்படி நாம் வழிபடுவது என்ற முறையை பற்றி அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி
இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனைகளை கோயில் வகைகளை பற்றியும் பக்தர்கள் அல்லது அன்பர்கள் வகைகளை பற்றி தெளிவான விளக்கம், அதில் குறிப்பாக அந்த சிவபுராணத்திலிருந்து அந்த விளக்கம் மிக அற்புதம் ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் அல்லது கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த கோயில்களை வகைப்படுத்துகின்ற போது 3 வகை கோயில்களை சொன்னீங்க. அதுல 3வது வகை இந்த தெருவோர கோயில்கள். அவை ஒரு வேஸ்ட் என்று குறிப்பிட்டீர்கள். எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப இந்த தெருவோர கோயில்கள் ஆகம முறைப்படி கட்டப்படாவிட்டாலும் அங்கேயும் வந்து வணங்குகின்ற மக்கள் அங்க அந்த ஆகம கோயில்களில் நம்பிக்கை ஒன்று நம்பிக்கை இருக்குங்க ஐயா. பட் என்ன அந்த நம்பிக்கையோட வந்து அவர்கள் வணங்குகின்ற போது அந்த எண்ணம் வலுப்படாதா? எவ்வளவு நேரம் நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே பயணத்தின் போது அப்படி எட்டி பார்த்து ஒரு கன்னத்துல போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளைங் கேஸ் கொடுத்துட்டு போவாங்க. இல்ல அப்படி வண்டி நிறுத்திட்டு அப்படியே போய் ஒரு தீபாராதனை பார்த்துட்டு போயிடுவாங்க. எவ்வளவு நேரம் அங்க நிக்க முடியும்? அது நடைபாதை. அவங்க வந்து வந்து போய்கிட்டே இருப்பாங்களே தவிர யாரும் அங்க இருந்து சிறிது நேரமாவது எண்ணத்திற்கு சங்கல்பிப்பதற்கோ எண்ணத்திற்கு வலு சேர்ப்பதற்கோ அங்க நேரமே இல்லை. வெறும் சடங்கு, அப்படி கை காட்டிட்டு போறது, ஒரு கும்பிடு போட்டு போறதா தான் இருக்குமே தவிர அதுல ஒரு அமைதியான, சாந்தமான, நிதானமான வழிபாடு அங்க இருக்காது. இப்படியே வரவங்க போறவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அங்க எப்படி ஆற்றல் களம் உருவாகும்? ஒன்று, அந்த ஆற்றல் களத்தை கர்ப்பகத்தை சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தர்களுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. கருவறைக்குள் யாரையும் அனுபவிக்கிறது இல்லை. எப்போ இங்க தமிழ்நாட்டுல ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்குது. இளையராஜாவை கருவறைக்குள்ள விடலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்குள்ள போய் விட்டுருக்குறாங்க. யாரும் கருவறைக்குள்ள போக முடியாது. இப்ப இருக்கிறதே 10க்கு 10. அதுக்குள்ள யார் உள்ள போக முடியும்? வெளியதான் நிக்கணும். அப்ப ஆற்றல் எப்படி உள்ள நிக்க முடியும்? ஆகம முறைப்படி கட்டுகிற கோயில்களையும் அதே ஆகம முறைப்படி கட்டுகின்ற போது கருவறை, அர்த்த மண்டபம், தியான மண்டபம் இதெல்லாம் வைக்கணும் இல்லையா? அது போக சிற்பங்கள். நீங்க தென் இந்தியாவில பாருங்களேன், எத்தனை சிற்ப கலை நிறைந்த கோவில்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், சிற்பக்கலை இருக்கின்ற கோவில்கள் எல்லாம் ஆற்றல் களம் அதிகம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு சிற்பியும் அந்த சிற்பத்தை செதுக்குகிற போது அவருடைய மனம் இருந்த நிலை துரியாதீதம். அப்படி ஞானிகள் செதுக்கிய சிலை, அது அத்தனை பல சிற்பங்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு ஆலயம். அதுக்கு மூலமாக கருவில் வீற்றிருக்கின்ற ஒரு சிலை. இப்படி அத்தனையுமே வந்து ஒரு ஆற்றல் களமாக இருப்பதனால அங்க சுற்றி வந்தால் எனர்ஜி அதிகமா இருக்கும். 240 வோல்ட்டுக்கும் 6 வோல்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்கய்யா? 6 வோல்ட்ல பல்ப் எரியுமா இல்லையா? இல்ல 6 வோல்ட் பல்ப் எத்தனை வெளிச்சம் தர முடியும்? நன்றி ஐயா. அப்புறம் அந்த அதோட அந்த திருக்கோயில்கள் போல அந்த குலதெய்வங்கள் என்று வைத்து கும்பிடுகின்றார்கள் தானே ஐயா? அதுவும் இதே போலதான். அதுவும் இதே போலதான்.
சிறு தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பெருசா கிடையாதுங்கய்யா. ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. அன்னைக்கு பார்த்து எல்லாம் சிறப்பா கொண்டாடி, கறி வெட்டி சாப்பிட்டுட்டு ஹேப்பியா அதுவும் கெட் டுகெதர் அவ்வளோதான். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அது ஆன்மீகத்திற்கோ, மன வளம் சேர்ப்பதற்கோ அதெல்லாம் பயனாகாது. ம். அது ஒரு குடும்பம் சேர்ந்து, உறவோடு சேர்ந்து கொண்டாடுவது. அதுதான் குலதெய்வ வழிபாடு. நன்றி ஐயா. அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிவாயா கேட்ட கேள்வியை அடிப்படையாக வச்சு கேட்குறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கோயில்களை பார்த்துருக்கேன். இப்போ எங்கெண்ட ஊரில் நான் போன முறை போகும்போது 2 கோயில்கள் உண்டு. எங்கெண்ட ஊர் கோயில். ஒரு கோயில் வந்து பெரிய கோயில். ஆகம வேதப்படி கட்டி அந்த நீங்கள் சொன்ன சங்காபிஷேகம், போன வருடம் இந்த சங்காபிஷேகம் நடந்தது. 12 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கிற சங்காபிஷேகம். சாரி, ம். கும்பாபிஷேகம். அதுக்கெல்லாம் இந்த வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் காசு அனுப்பி பெரிய பார்க்க அது பெரிய திருவிழா மாதிரி தான் இருந்தது. திருவிழான்ட்டு சொல்லி அந்த ஐயர்மார் எத்தனையோ ஐயர்மார்லாம் வந்து அவங்கெல்லாம் பெரிய அந்த கோஷம் எல்லாம் போட்டு இந்த உடுப்பெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி ம், ம், செலவழிச்சு செய்தாங்க. அதை எனக்கு பார்க்க அது பெரிய வேடிக்கைமே இந்த வேடிக்கைனா பெரிய இந்த ஒரு 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 இது மாதிரி தெரிஞ்சுது. ம், அது ஒரு சைட். ம், மற்றபடி இப்ப இந்த ஒரு காலத்துல அந்த கோயில் வந்து நல்ல பக்தியா இருந்தது. போகும்போது ஆக்கிட்ட பெரிய காசு இல்ல. ஆனா எல்லாம் போறவர்கள்லாம் பக்தர்கள் எல்லாம் வந்து அந்த கும்பிடும்போது நிம்மதி இருந்தது அந்த கோயிலுக்கு போகைக்கு. ம்ஹ்ம். ஆனா இப்ப போகும்போது பார்த்தா பெரிய அந்த எல்லாம் எல்லாம் நல்லா உடுத்துப்படுத்து இந்த வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்துருந்து அந்த அப்படி கோயில கணக்க சிலை அந்த என்ன கணக்கெல்லாம் செய்துட்டாங்க அதுக்கு. செய்து அதுக்கு போகைக்கு ஒரு 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 பக்தி வார மாரி அப்படி ஒரு ஒரு அந்த ஃபீலிங் குறைவா இருக்கு. அதே நேரத்தில சில ஊர்க்கோயில்கள் இருக்கு பார்த்துருக்கேன். இந்த குடும்ப கோயில்ன்னு சொல்லி அதில வந்து ஒரு அந்த குடும்பத்த அந்த கிராமத்தில உள்ளாக்கள்லாம் சேர்ந்து பக்குவமா செய்து, அது ஆகவே இப்படி கட்டுப்பட இல்ல. இப்ப நான் ம், 2 கோயிலுக்கும் போயிருக்கிறேன். இப்ப ம். இந்த குடும்ப கோயில்ல போகைக்கு, அதில கும்பிடுறதுக்கு ஏதோ ஒரு இந்த அந்த இதோட கம்பேர் பண்ணைக்கு ஒரு நிம்மதி இருக்குது. அப்ப இதில கேட்குதுன்னு சொன்னால், அப்ப ஆகம விதிப்படி கட்டின கோயில் உண்டு. அதுக்கெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் செய்தெல்லாம் செய்றாங்க. அதே நேரத்தில மற்ற கோயில பார்க்கைக்க அது சின்னதா இருக்கு. ஆனால் ஒரு போகும்பொழுது ஒரு கும்பிடும்போது ஒரு நிம்மதி ஒன்று இருக்கு மனதுக்கு. இப்ப நான் அத உணர்ந்ததுகள். இத பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ம். எப்போ நீங்க இறைவன் வணங்கணும்னு நினைச்சாலும், மனசு கொஞ்சம் அமைதிக்கு வரும். ஆனா, அது ஃப்ரீக்வென்சி லெவல்ல பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 29க்கு வரும். அவ்வளோதான். அதுக்குன்னு உட்கார்ந்து மன அலையை குறைக்கணும். அப்ப அலை வழிபாடு என்பது எப்போ செய்யணும்? காலைல பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து கோயிலுக்கு போன்னு வச்சிருக்கிறாங்க. வேலைக்கு போம்போது அப்படியே சைட்ல பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிருன்னு எங்கேயுமே வழிபாட்டு முறையிலே கிடையாது. எல்லாம் பழக்கத்தில வந்த ஒரு விளைவே தவிர, இது வழிபாட்டு முறையில இப்படி கும்பிடலாம்ன்னு எங்கேயுமே இல்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ இந்த அளவுக்காவது இறைவன் நினைக்கிறானே! அப்படின்ற மாரி தான் இருக்குமே தவிர, இதனால் எந்த மாற்றமும் நிகழ்ந்து விடாது. நிகழ்ந்ததும் கிடையாது. அப்படி நீங்க சொன்னீங்க அந்த ஆற்றல் களம். அதாவது வந்து ஆகம விதிப்படி கட்டின கோயில்கள்ல அந்த ஆற்றல் களம். ஆமா. ஆகமப்படி கட்டி, அதுல அந்த மந்திரங்கள் இதெல்லாம் சிறப்பா செய்யணும். ரைட். பக்தர்கள் போய் வரணும். மக்கள் போய் வந்திருந்தா தான் லைவ்லியா இருக்கும். இல்லன்னா அது என்னது இந்த ஆந்தைகளும், வவ்வாலும் தங்கிரும். இல்லையா இப்ப பாருங்க நீங்க இப்ப திருப்பதிய சொன்னீங்க. பார்க்கைக்க திருப்பதிக்கு போறாக்கெல்லாம் அதிகமான ஆட்கள் அங்க போறாங்க. ஆனா ஆமா. ஆனா அங்க இப்ப நானும் ஒருக்கா போயிருக்கேன் ஐயா. திருப்பதிக்கு போயிட்டு அது உடனே அதோட வேற கோயில் ஒன்றுக்கும் போயில்ல. ஒரு வெறுப்பு வந்துட்டு அந்த கோயிலுக்கு போய் எனக்கு. ம். அங்க அந்த அங்க அந்த ஆட்களம் அங்க இருக்குதான்னு உங்கள கேட்கிறேன் நான். இருக்கு, இருக்கு. ஆற்றல் களம் இருக்கு. ஆ. ஆனா, போன பக்தர்கள் செல்வத்திலே உயர்ந்தார்களே தவிர, ஞானத்தை தேடவில்லை. அது உண்மை ஐயா. போனவர்கள் வந்து செல்வத்தில உயர்ந்ததுன்றது அது அப்படி அது உண்மையா அது? அது அவருடைய கர்மனுக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ரைட். அப்ப அந்த கருணையில உள்ளவங்க தான் அங்க போவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, இல்ல. எல்லாரும் போறாங்க. அவங்க ஒரு சிலர் போன வந்தா நெறைய செல்வத்துல ஒரு மாற்றம் செழிப்பா வருது. வியாபாரம் நல்லா நடக்குது. பெரும் செல்வந்தர்களா ஆகுறாங்க. சில பேருக்கு ஏதோ கடன் தீருது. ஓரளவுக்கு வருமானம் இருக்கு. அவ்வளோதான் போறாங்க. சில பேர் நல்ல நன்மைக்கு தர பெற்றவர்கள் மாசம் மாசம் போறாங்க. வருஷம் வருஷம் போறாங்க. மத்தவங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு போறாங்க. இது பல நிலைகள் இருக்குங்கய்யா அதுல. ரைட், ஆனா ரைட். போய் வந்தால் ஒரு திருப்பம் உண்டு என்பது பலருடைய அனுபவங்கள். ரைட், ரைட், ரைட் ஐயா. ஐயா இன்னும் ஒரு சின்ன கேள்வி. இந்த சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சித்தர்கள் வந்து
தன்னுடைய பக்குவத்தோடு நிறைவு பெற்று விட்டவர்கள். ஞானிகள் தான் பெற்ற பக்குவத்தை மக்களும் பெற வேண்டும் என்று திரும்ப சமுதாயத்துக்கு வந்தவர்கள். ரைட். சித்தர்கள் இறந்த பிறகு சமூகத்தில் நன்மை செய்பவர்கள். ஞானிகள் இறந்த பிறகும் நன்மை செய்பவர்கள். அந்த ஞானிகளும் அந்த ஜீவ சமாதியை பற்றி சொன்னீங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்கள்னு சொல்லி, ஞானிகளும் ஜீவ சமாதி அடைந்த அப்படி ஏதாவது அது இருக்கு? ஞானிகள் அடைய முடியும் என்றாலும் அவங்க அது விரும்புறது இல்லை. ரைட். விரும்பி ஜீவசமாதி அடைந்தவர்களும் உண்டு, விரும்பாமல் ஜீவசமாதி அடைந்தவர்களும் உண்டு. இந்த ரெண்டும் தெரிந்த ஞானிகள் எதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஜீவசமாதி தேர்ந்தெடுக்கிறது இல்லை. வாழ்க வளமுடன். வராயா ஜனாரையா, நீங்கள் கையெழுத்தி போட்டு இறக்கிட்டீங்க, கேட்க போறீங்களா அல்லது நாங்கள் வேறு கேள்விக்கு போகலாமா? இல்லை, நேரம் ஆகுதுன்றதுனால கையை அமர்த்திட்டேன். ரொம்ப சிறப்பு. கோயில் இந்த கிளாசிஃபிகேஷன், பக்தர்களுடைய கிளாசிஃபிகேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த மாணிக்க வாசகர் பாடின மாதிரியே வள்ளலாரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆனா அது சும்மா கடவுளுக்காக பாடினது தான் அது. அவர் இன்னும் பயங்கர காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. தனித்தனி முக்கணி பிழிந்து மாப்பலா வாழை வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நறுந்தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து உறுதியும் பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய்யலைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. அப்புறம் அந்த பாட்டு போவோம். அனித்த மர திருப்புதுவில் விலங்கு நடத்தரசின் தில்லை அம்பலத்துல இருக்கிற மாதிரி அந்த பாட்டு. நீங்க சொன்ன இந்த 3 காம்பினேஷனுக்கு இந்த காம்பினேஷன் யாராவது ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. இது என்ன, இதுல எத்தனை சுவை சேர்த்தாலும் அதை விட அதிகமானது அப்படின்ற ஒரு கருத்து தான் இறைவன். ஆமா ஆமா, அதுக்காக சொன்னதுதான் அது. எந்த இன்பத்தையும் அதுக்கு நிகராக சொல்ல முடியாது அப்படின்றது. இந்த கோயில் மகா கும்பாபிஷேகத்துல ஒரு இன்னொரு முக்கியமான காரணம், அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது, அந்த வரகு கலசத்துல வைப்பாங்க. அந்த வரகு தான் இடிதாங்கி மின் அந்த லைட்னிங்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது அந்த வரகு தான். அதனுடைய ஆற்றல் 12 வருஷத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும், ஒண்ணுமே இருக்காது. மெயினா அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அந்த வரக மேல கலசத்துலங்களா? ஆமாங்கய்யா. அந்த வரகு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாதான் மறுபடியும் இன்னொரு 12 இயர்ஸ்க்கு அந்த இடிதாங்கி இப்போ மாடர்னாவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. பட் இயற்கையாவே அந்த காலத்துல வரகு ரீப்ளேஸ்மெண்ட் மெயினா நடக்கும் அந்த இடிதாங்கக்கூடிய தன்மைக்காக. அது ஒண்ணு குறிப்பு சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது மதம் வார்த்தைய அழகா மகரிஷி தான் அதுக்கு கொடுத்தாரு விளக்கம். அது எல்லாம் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்ல அந்த மதம் வருது. அது அது அந்த வள்ளலார் சொன்னார் இல்லையா, மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும்னு. மதம்ன்ற வார்த்தைய தமிழ்ல தெளிவுபடுத்தினது மகரிஷி தான். உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அது அதாவது தன்னை தேவையில்லாமல் உயர்த்தி கொள்பவனும் தன்னை தேவையில்லாமல் தாழ்த்தி கொள்பவனும் இரண்டுமே ஒரு மதம் தான் அப்படின்ற மாதிரி அவர் அழகான வார்த்தை கொடுத்திருக்காரு நமக்கு. மற்றபடி இந்த சிவபுராணத்தினுடைய இந்த வித்தியாசமான ஒரு விளக்கம் ரொம்ப நல்லா இருந்ததுயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா, சின்ன கேள்வி உண்டு. திருப்பதி இப்போ நாங்களும் போயிருந்தோம். ஒரு பக்கத்தால் அவர்களுடைய அப்படியே தள்ளி கொண்டு வந்து மற்ற பக்கத்தால் விட்டுருவாங்க, அவ்வளவு கூட்டம். அப்போ அந்த திருப்பதியில் போகும்போது அங்கே வழிபாட்டுக்கு நேரமே கிடைப்பதில்லை. ஆனால் அந்த ஆற்றல் களத்துக்குள்ள போய் வந்தாலே பலன் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஐயா. இருக்குங்கய்யா, அருமையா ஆற்றல் இருக்கு. பொருளை கடந்து நீங்க ஞானத்தை உணரணும்னு பார்த்தீங்கன்னா
கொங்கனுடைய ஆற்றல் அற்புதமாக உணரலாம். அந்த பிரதான பாலாஜி இருக்காரு, அதுக்கு கீழே தான் ஜீவசமாதி இருக்கு. அதனால அந்த அந்த அர்த்த மண்டபம், கருவறைக்கு அடுத்த மண்டபம் வரைக்கும் உள்ள விடுவாங்க. அந்த மண்டபத்துல கால் வைத்தாலே அந்த உணர்வை பெற முடியும். அது கொஞ்சம் நம்ம தவத்துல அனுபவப்பட்டவர்களுக்கு அது சாத்தியமாகும். அங்க தவம் பண்ணினா சிறப்பாக இருக்கும். ஆமா. இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. சொல்லுங்க. மகரிஷி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சாமி கோயில் போனா ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காரா? தெரியல, கோயில் பத்தியெல்லாம் சாமிஜி அவ்வளவு இங்க போன நல்லது அங்க போன நல்லது சொன்னதாக எனக்கு ஒண்ணு கேள்வி. ஏன்னா ரிஷிகேஷுக்கும் போயிருக்காரு. ஆரம்பத்துல எல்லாரும் கூட்டிட்டு போயிருக்காருங்கய்யா. ஆமா, கூட்டிட்டு போயிருக்காரு. திருவனந்தபுரம் கோயிலையும் கொஞ்சம் அப்புறம் இது பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அங்க ஒரு ஆற்றல், அந்த பணம் இதே மாதிரிதான் பொருள் வளம் வேணும்னாக்கா அந்த திருவனந்தபுரத்துக்கு போனோம். அதுவும் ஏகப்பட்ட செல்வம் இருக்கு, ஏதோ அரையா சொல்றாங்களே. அது உண்மையிலேயே செல்வம் அங்கே ஒளிச்சு வைக்கப்பட்டது ஒண்ணு. அங்க போய் முறையான வகையில அந்த வழிபட்டு வந்தாக்கா அது செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரி மகரிஷி ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னாரு, யாரோ சொன்னாங்க. எனிவே, ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த சிறப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது கொங்கணர் மட்டும் இல்ல, நிறைய சித்தர்கள் ஏமாந்து போயிருப்பாங்க. கொங்கணரே அங்க யார் நினைக்கிறாங்க? திருப்பதி போன இப்ப நம்ம விவரம் தெரிஞ்சவங்க மட்டும் அந்த கொங்கணர்னு ஒரு சித்தர் அவருடைய ஜீவசமாதி யாருக்கும் தெரியாது. அங்க கேட்டேன், ஜீவசமாதி எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு யாருமே இல்லன்ட்டாங்க. அவ்வளவுதான். அங்க இருக்கிறவங்க அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல உண்மையிலே இக்னரண்டா இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். நான் உணர்வு பெற்றதுனால நான் சொல்றேன், அதுல அங்கதான் இருக்கும் அப்படின்னு. ஆமா, நிச்சயமா அந்த உணர்வு அந்த கூட்டத்துல போய் சிக்காம ஜருகண்டி தள்ளி விட்டு அந்த இடிபாடுகள் சிக்காம வெளியில அமைதியா வருஷம் முன்னாடி போனதுங்கய்யா. அப்பாலே இவ்வளவு கூட்டம் இல்ல. எனக்கு திருப்பதி போய் அந்த இடிபாடுகளுக்கு இடையில போய் எந்த காலத்திலயும் எந்த உணர்வும் வந்ததில்லை. கோயில்ல ஆற்றல் இருக்கு, நம்ம தனியா உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணாக்கா அந்த உணர்வு நிச்சயமா கிடைக்கும். ஆமா, உட்கார முடியாதுங்க, எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டம் வந்துட்டே தான். ஆமா, எந்த இடத்துல உட்கார முடியாதுங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அது போனோன்றதுக்கு ஒரு நிறைவே இருக்காது. ஏன்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்றதுக்குள்ள ஜருகன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஆமா, எனக்கு அது உரைக்கிட்டு இருக்கும் போது மனசு சுத்தி இருக்கிற உரசல்ல தான் போகுமே தவிர மனசு எங்கேயுமே விடுபட்டாது. அது ஒரு சடங்கா போயிட்டு இருக்க நம்பிக்கைன்னு சொல்லி போறாங்களே தவிர நிச்சயமா 100% சடங்கு தான். எப்படியோ மக்களுடைய தேவைகள். நன்றி ஐயா. இத்துடன் நாம் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இந்த குருவின் குரல் வகுப்பு 70 ஆலய வழிபாடு பற்றிய அற்புதமான பல விளக்கங்களை தந்த முதல்லை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு